ஹலோ கைஸ், இன்னைக்கு 3D பிரிண்டிங் ஜேர்னியில் நாள் 52. லாஸ்ட் வீடியோவில் லேயர் ஹைட் எப்படி சில ஃபேக்டர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஒவ்வொரு ஃபேக்டரை பற்றியுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டாக பிரிண்ட் குவாலிட்டிக்கும் லேயர் ஹைட்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். லேயர் ஹைட் ரொம்ப ஸ்மாலராக இருக்கும்போது நமக்கு ஃபைன் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். இதுவே லேயர் ஹைட் அதிகமாக இருக்கும்போது அந்த அளவுக்கு ஸ்மூத்தான டீட்டெயில்ஸ் இருக்காது. அடுத்ததா லேயர் ஹைட் எப்படி ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரென்த்தை டிஃபைன் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். லேயர் ஹைட் ஸ்மாலரா இருக்கும்போது ஒவ்வொரு லேயரும் அதிகமான ஏரியாவோட கனெக்ட் ஆயிருக்காது. ஸோ பாண்டிங்கும் அதிகமா இருக்காது. இதனால ஸ்ட்ரென்த் அஃபெக்ட் ஆகும். இதுவே லேயர் ஹைட் அதிகமா இருக்கும்போது அதிக ஏரியாவோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ பாண்டிங்கும் அதிகமா இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கும். அடுத்ததா லேயர் ஹைட்டுக்கும் பிரிண்டிங் டைமுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லேயர் ஹைட் கம்மியாக கொடுக்கும்போது பிரிண்டிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். இதுவே லேயர் ஹைட் அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு பிரிண்டிங் டைம் அந்த அளவுக்கு ஆகாது. இதே மாதிரி லேயர் ஹைட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்மளோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.